ஸ்டாலின் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அதன் விரிவான தகவல்களை சொல்ல முடியுமா? மணிமாறன், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது தொடர்பாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தற்போது ஊடகங்கள் மத்தியில் செய்தியாளர்களை சந்தித்தது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு விதமான முக்கிய தகவல்களை மருத்துவர்கள் குழு தெரிவித்துள்ளார்கள். இந்த செய்தியாளர் சந்திப்பை பொறுத்தவரை முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் குழு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தற்போது ஊடகங்கள் மத்தியில் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். இந்த செய்தியாளர் சந்திப்பை பொறுத்தவரை பல்வேறு முக்கிய தகவல்களை பொறுத்தவரை முதல்வர் ஜெயலலிதா தற்போது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவருக்கு வழக்கமான உணவு வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 22ஆம் தேதி இரவு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு தொடர்ச்சியாக அவருக்கான சிகிச்சை என்பது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்தது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அனைத்து மருத்துவ நடைமுறைகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் எந்தவிதமான பிரச்சனையும் தற்போது அவருக்கு இல்லை என்பதும் அவருக்கு சில நாட்கள் ஓய்வு தேவைப்படுவதாகத்தான் அந்த மருத்துவர்கள் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் மருத்துவர்கள் குழு செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக மருத்துவ நடைமுறைகளுக்கு தேவையான அனைத்து ஆய்வுகளும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு செய்யப்பட்டு வருவதாகவும் அனைத்து நடைமுறைகளுக்கும் அவர் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகத்தான் அந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் மருத்துவர்கள் குழு இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. அதாவது சமீப நாட்களாக முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது தொடர்ந்து பல்வேறு சமூக வலைதளங்களில் அவர் வெளிநாடுக்கு சிகிச்சைக்காக மேல் சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட உள்ளார் என்பது குறித்த ஒரு சில வதந்திகள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் உலாவி வந்தன. அதனை மறுக்கும் விதமாக இந்த செய்தியாளர் சந்திப்பில் மருத்துவர் குழு ஒரு முக்கியமான தகவல் வெளியிட்டுள்ளது. அதாவது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு மேல் சிகிச்சைக்கான அவசியம் தற்போதைக்கு எழவில்லை, அவர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை திட்டவட்டமாக மருத்துவர் குழு இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெளிவுபடுத்தியுள்ளனர். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை இதற்கு எந்த விதமான கேள்வியும் எழப்போவதில்லை. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சில நாட்கள் ஓய்வு தேவைப்படும் காரணத்தினால்தான் தொடர்ந்து சிகிச்சைக்காக தற்போது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பே இல்லை என்ற ஒரு விஷயத்தையும் மருத்துவர்கள் குழு தெளிவுபடுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் மருத்துவ நடைமுறைகளின்படி தொடர்ச்சியாக அவர் அந்த நடைமுறைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் வழக்கமான உணவுகளையே தற்போது அவர் உட்கொண்டு வருவதாகவும் மருத்துவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்துள்ளனர். அதே போல உடல்நிலையை பொறுத்தவரை அவர் சீராக உள்ளதாகவும் எந்தவிதமான அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற ஒரு விஷயத்தையும் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக மருத்துவர்கள் குழு மற்றும் தமிழக அரசு சார்பில் பங்கேற்ற சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை செயலர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அதாவது இன்னும் சில நாட்கள் ஓய்வு தேவைப்படும் என்பதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக மருத்துவமனையில் முழு சிகிச்சை முடிந்த பிறகு அவர் வீடு திரும்புவார் என்று அந்த செய்தி குறிப்பின் அந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக மருத்துவர்களோ ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த விஷயத்தை முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்தியுள்ளார்கள். மணிமாறன், ஸ்டாலின், அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்த பிறகு அங்க இருக்கும் அதிமுக தொண்டர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்களது மனநிலையை சொல்ல முடியுமா? மணிமாறன், அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதாவை பொறுத்தவரை 22ஆம் தேதி இரவு 10:15 மணிக்கு அப்போலோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு 3 தொடர்ச்சியாக செய்தி குறிப்பானது தமிழக அப்போலோ மருத்துவமனை சார்பில் வெளியிடப்பட்டது. அந்த செய்திக்குறிப்பில் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவர் வழக்கமான உணவை உட்கொண்டு வருவதாகத்தான் தெரிவித்திருந்தார்கள். மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் 2வது நாள், அதாவது இந்த 2வது செய்திக்குறிப்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த செய்தி கேட்டதிலிருந்தே அதிமுகவினர் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை தான் மகிழ்ச்சியில் தான் உள்ளனர். குறிப்பாக அதாவது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அவர் உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்த அந்த நொடியிலிருந்தே தொடர்ச்சியாக அதிமுக மகிழ்ச்சியில் உள்ளனர். இந்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாகவும் அவர் வெளிநாடு செல்ல போவதில்லை, அவருக்கு மேல் சிகிச்சை என்பது தேவைப்பட போவதில்லை, அவர் தொடர்ச்சியாக ஓய்வு தேவைப்படும் காரணத்தினால்தான் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தியையும் அதிமுகவினர் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார்கள். இது குறித்து பேசுவதற்காக அதிமுக தொண்டர்கள் நம்மளுடைய இருக்காங்க. அவங்களுடைய இப்ப மருத்துவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கடந்த சில நாட்களாக முதலமைச்சர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டது வெளிநாடு போறாங்க, அவங்களுக்கு மேல் சிகிச்சை கொடுக்க போறாங்க முக்கியமான பல்வேறு வதந்திகள் இருந்தது. ஆனா அதை மறுக்கும் விதமா மருத்துவர்கள் இன்னைக்கு அவங்க போறது கிடையாது, இங்கதான் இருக்க போறாங்க, அவங்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுதுன்னு சொல்லிருக்காங்க. இது உங்களுக்கு அதாவது அதிமுக தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு? எங்களுக்கு அம்மா ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. சும்மா அந்த வதந்திகள் தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. எங்க அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆரோக்கியத்தோட நல்ல உணவு உண்டு, அவங்க நல்லபடியா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவையில்லாம யாரும் சொல்லிட்டு இருக்காங்க, அது வதந்தி, அதெல்லாம் யார் நம்பாங்க. எங்க அம்மா அவர்கள் நல்ல உடல் நலத்தோட நல்ல வருவாங்க என்று ஆண்டனை வேண்டி கேட்டுக்கிறோம்.
புரட்சித் தலைவி அம்மா தான் கடவுள்னா, நான் கடவுள் எங்கள் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன். எங்கெல்லாம் உடல்நிலை இப்போ உடல்நிலை என்பது சீராக இருக்கு, அவங்க வழக்கமான உணவு வந்து உட்கொண்டு வராங்கன்றது வந்துட்டு எந்த அளவுக்கு இது பாக்குறீங்க? மருத்துவர்கள் குழு இது நாள் வரைக்கும் செய்தி குறிப்பா தான் வெளியிட்டு வந்தாங்க. இந்த நிலையில அவங்க உடல்நிலை என்பது சீராக இருக்குன்றத செய்தியாளர்கள் சந்திப்பின் மூலமாகவே வந்து தெளிவுபடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி? உலக தமிழர்களுக்கெல்லாம் நெஞ்சிலே இடி விழுந்தது போல் அம்மா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தை அறிந்தோம். இப்பொழுது மருத்துவமனையிலிருந்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் எங்களுக்கெல்லாம் நெஞ்சிலே பால் வார்த்தது போன்று இருக்கிறது, தேன் வார்த்தது போன்று இருக்கிறது, கல்கண்டு வார்த்தது போன்று இருக்கிறது. அம்மா அவர்கள் உடல்நலத்துடன் நன்றாக இருப்பதாக மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட செய்தியை கண்டு மகிழ்ச்சி அடைகிறோம். எத்தனை நாள் அம்மா மருத்துவமனையில் இருந்தாலும் நாங்கள் எல்லாம் பொறுமையாக காத்திருந்து அம்மா அவர்கள் வெளியே வரும் காட்சியை தொண்டர்கள்லாம் தரிசித்த பிறகுதான் நாங்கள் எல்லாம் செல்வோம். அம்மா அவர்கள் நன்றாக இருக்கிறார். இந்த சமூக வலைதளங்கள் சொல்லப்படும் செய்திகள், வெளிநாட்டு செல்லும் செய்திகள் எல்லாம் தவறான செய்தி. ஆதாரபூர்வமான செய்தியை தொண்டர்கள் நம்பி அம்மாவுக்காக பிரார்த்தனை செய்வோம். அம்மா நன்றாக இருக்கிறார். மணிமாறன், நீங்க கேட்டிருப்பீங்க, அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தியை பொறுத்தவரை மருத்துவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெளிவுபடுத்திய பல்வேறு விஷயங்கள் அதிமுக தொண்டர்களுக்கும் தற்போது வெளியே காத்திருக்கும் தொண்டர்களுக்கும் தெரிய வந்திருக்கிறது. அவர்களை பொறுத்தவரை கடந்த சில நாட்கள் அவர்களை பொறுத்தவரை அதிமுக பொறுத்தவரை மிகவும் நம்பிக்கையுடன் உள்ள நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் வீடு திரும்புவார், உடல்நலம் பெற்று பழைய பணிகளை மீண்டும் மேற்கொள்வார் என்றுதான் கடந்த 2 நாட்களாகவே இங்கிருக்கும் நேரடியான களத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மணிமாறன்.